அதாவது திருப்பூர் புது திருவிழாவில் உள்ள ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கி கிளையில் பல பல நபர்கள் அங்க வங்கி கணக்கில் கணக்கு வைத்துள்ளனர். இந்த நிலையில் நேற்று மாலை சுமார் 6 மணி அளவில் அந்த கணக்கு வைக்கப்பட்டுள்ளவர்களில் சுமார் 35 முதல் 40 நபர்கள் வரையின் வங்கி கணக்கில் இருந்து 10,000, 15,000, 20,000 என 35,000 ரூபாய் வரை அவர்கள் வங்கி கணக்கில் இருந்து பெறப்பட்டுள்ளது. தற்பொழுது அந்த இதனால் அதிர்ச்சி அடைந்த அந்த வாடிக்கையாளர்கள் இன்று காலை 10 மணி அளவில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா புதூர் பிரிவு கிளைக்கு நேரில் வந்துள்ளனர். ஆனால் அங்குள்ள மேலாளர்கள் முறையாக பதில் அளிக்காததால் ஆத்திரமடைந்த அவர்கள் முற்றுகையிட முயன்றனர். இது குறித்து தகவல் அறிந்த திருப்பூர் தெற்கு காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்தனர். சம்பவ இடத்துக்கு வந்து பேச்சுவார்த்தை நடத்தினர். தற்போது அதாவது ஒவ்வொருவரும் வங்கி கணக்கில் இருந்து -6,000, 7,000, 10,000 வரை அவர்கள் வங்கி கணக்கில் மைனஸ் அளவில் அமௌண்ட் பெறப்பட்டுள்ளது. இது எதனால் இந்த அமௌண்ட் பிடித்தம் செய்யப்பட்டுள்ளது போன்றவற்றை அவர்கள் வந்து ஆராய்ந்து வருகின்றனர். தற்பொழுது வங்கி மேலாளருடன் பேச்சுவார்த்தை நடத்தி ஒவ்வொருவரது வங்கி கணக்குகளும் சரிபார்க்கப்பட்டு வருகிறது. ஏதேனும் முன்பு லோன் இருக்கு, அதில் அவர்களது செக் பவுன்ஸ் ஆகி அந்த அமௌண்ட் ஏதாவது பிடித்தம் செய்யப்பட்டுள்ளதா, இது போன்று பல கோணங்களில் அவர்கள் ஆராய்ந்து வருகின்றனர். இருந்த போதிலும் அவர்கள் அந்த வாடிக்கையாளர்கள் முறையாக பதில் விளக்கம் அளிக்காவிட்டால் நாங்கள் வந்து வங்கி கணக்கை ஸ்டேட் பேங்க்ல இருந்து க்ளோஸ் செய்து விடுவோம் என்றும் எச்சரித்துள்ளனர். மேலும் அவர்கள் இந்த மாதம் கட்ட வேண்டிய லோன் அமௌண்ட் பல்வேறு இஎம்ஐக்கள் கட்டுவதற்காக வைத்திருந்த பணமும் எடுக்கப்பட்டுள்ளது. இதனால் அவர்கள் மிகவும் வருத்தத்தில் உள்ளனர். சுரேஷ்.